அம்மா இல்லடா. அவதான்டா முதல்ல மச்சான் இருக்குடா. எல்லாருக்கும் தான்டா மச்சான் இருக்கும். அது சோடா மூடி மச்சான் மச்சி அவன் மருதாணி வச்சிருக்கும் போது எச்சந்தனோட சரி சொல்லிருப்பாடு. இந்த கையாலே அதிகமா இருக்க மச்சி. இங்க சும்மா இருக்க மச்சி. அப்படியே ஓட குழச்சிக்கிட்டு போல இருக்க மச்சி. பண்ண முடியும், கொலையா பண்ண முடியும். நடந்துச்சு அடுத்து என்னப்பா? அதானே கரெக்ட். நீ சொன்னதானே அவங்கள கோல பண்ணதானே. நான் எங்க சொல்ல? டேய் நான் அப்படியே சொல்லடா டேய். நில்றா. நீங்க டோமரே. ஆத்தா உன்ன பெத்தல பேண்டலடா. இப்ப என்ன அவுத்து காட்டினானா அவ்வளவு அவசரமா ஓடுறா? வேணடா. டேய். அண்ணே உனக்கு வாயில தானே வேணும். அடிங்க. உன் கண்ணாடியை உடைச்சிட்டானே ஆப்போசிட். டேய். இதோ வரேன். டேய் சூரி நில்லுடா ஓடாதடா டேய். எப்படி போறான் பாருங்க. போய் முட்டிக்காதடா டேய். கையில மாட்டானா ஒரே சொருவா சொருவேன். லீலா சூரி ஸ்கூலுக்கு போகல? போயிட்டானே காலையிலேயே. வேகமா வந்துட்டு இருக்கிறான். யூனிஃபார்ம் போடலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்களோ என்னவோ. யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே போனா. சூரி ஸ்கூல் போலியடா நீ? சூரி ஐயோ சூரி சூரி என்னடா ஐயோ ஐயோ மீனாலே என்னாச்சு? ஆம்புலன்ஸ் கூப்பிடு மீனாலே. சூரி சூரி என்னடா இது? சூரி சூரி மோகன் யாராவது கூப்பிட்டு வா. போய் யாராவது கூப்பிட்டு வா. என்னடா பண்ணீங்க? சீக்கிரம் போ. சூரி என்ன கர்மம் இவ்வளவு பெரிய கம்பெனி இந்த வயசுல இவ்வளவு கோவம் ஆகுமாடா கண்ணு? நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. அதான் உனக்கு வார்த்தை சொன்னா போச்சுங்களா? இவ்வளவு பெரிய வார்த்தை ஒண்ணும் இல்லை. எவ்வளவு நேரம் போன் அடிக்கிறேன், எடுக்கிறானா பாரு கடங்கார. முன்னாடி வந்து உட்காந்துக்கா. நீ வண்டியண்ணா வாங்கண்ணே. போடா 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 வாங்க. நீ ஆனேண்ணா சீக்கிரமா போங்க. சரி கண்ணு தரடா பயப்படாதடா. உனக்கு ஒண்ணும் இல்லடா தரடா. அடே தண்ணி இருக்கானே, தண்ணி கொஞ்சம் குடுக்கல. அவர்கிட்ட போன் கொடுங்கனே. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சூரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சூரி அம்மா இருக்கேன்டா. ஒண்ணும் இல்லடா உனக்கு. ஒண்ணும் இல்ல. அம்மா இருக்கேன். தைரியமா இருந்த. ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான் அம்மா பொண்ணு. ஹலோ தனசேகர், உன் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா.
கம்பி குத்திருச்சு, ரொம்ப ஆழமா இறங்கிருச்சுப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். எவ்வளோ நான் சொன்னீங்க? 28 கம்பெனி ஐட்டம்பா. யார்ட்டையும் கொடுத்துடாதீங்கண்ணா, நானே எடுத்துக்கிறேன். ம் சத்தியமா எடுத்துக்கிறேண்ணா. ம் டேகாஜி வாடா. வந்து தொலைண்டா காஜி. டேய் போலீஸ் டேய் டேய் ஏடா முறுக்கிட்டே போற. ஏய் வா 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 ஓரம் வா ஓரம் வா. இன்னும் 2 பேரை சேர்த்துக்க வேண்டியதானே? சார் ஓன் நெகட்டிவ் பிளட் சார். ரணசிகா கூட்டு போறேன் சார். ஆக்சன் சார். இந்த மாதிரி அக்யூஸ் சார் அவங்க ட்ரிபிள் சார் ஃபைன் போட்டுருமா? சரி சரி போ. தேங்க்யூ சார். போ போ. தேங்க்ஸ். கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்து வர விடாதா? எப்போ போய் சார் டீ சாப்பிடலாம் சார். இங்க இருங்கடா, வந்துடுறேன். டேய் 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 எங்கடா போறான்? கவுச்சியை பார்க்க. இடிய மீன் கவுச்சியா? ஆமா மச்சி. டேய் மச்சி இதெல்லாம் ரிஸ்க்குடா. பிளேடு மேல சறுக்கு மரம் போற மாதிரி. பின்ன ஒரே நாள் 30,000 ரூபாய் வேணும்னா டேய் அதுக்குன்னு கொலை பண்ண சொன்னாங்கண்ணா. பண்றோம். நீ ஏடா பேசுற? டேய் இது மட்டும் வேணாம்டா, சொல்றத கேளுங்கடா. எப்படி பார்த்தாலும் செட் ஆக மாட்டேது மச்சி. டேய் சாயந்தரம் அவங்க அப்பா வந்தாருன்னா தோலை உரிச்சிடாரா. டேஞ்சர் ஃப்ளோடா இருந்தாலே. அண்ணே ஒரு 30,000 ரூபா கிடைக்கும்ல அண்ணே? அல்ராய் தெரியுமில? ஆ அவன் தான்டா காக்கா. அந்த காக்காடா? ஆ ஆ அண்ணே நம்ம அல்ராய் சாருக்கு என்னண்ணே ஆச்சு? இடிய மீன்கிட்ட போன வாரம் வேலை இல்லைன்னு வந்து நின்னேன். லைப்ரரி பக்கத்தில் இருக்க கம்பத்தில் மேலே கொடியை கொளுத்துறான்னாரு. கொளுத்துனேன். அரை மணி நேரம் வேலைக்கு 23,500 நோட்டு. 23,500 நோட்னா கூட இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்டிருந்தேன். பொட்டிலே சாத்தி போடான்னு இருப்பாரு. பெரிய மனுஷனுக்கு செய்கிற வேலைக்கு மட்டும் இவ்வளோ கூடன்னு கேட்கவே கூடாது. மரியாதை கிடையாது. சரிண்ணே. வணக்கம்ண்ணே. என்ன இருக்காரா? டென்ஷனாக இருக்காரா? பாத்தியா, அண்ணன் டென்ஷனாக இருக்காரான். அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ காரியம் ஆகணும், அதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். குத்து வச்சா பிள்ளைங்கடா நீங்கள் பையா. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணன் இருக்காரா? டேய் அண்ணன் சார் முன்னாடி உட்காரலாமா? நில்றா, அண்ணே வந்துட போகிறா. வணக்கம்ண்ணே. என்னடா பையா? பசங்க வேலை வேணும்னு கேட்குறாங்க, அதான். அண்ணா இன்ட்ரி வச்சு வேலைக்கு எடுத்துக்கினேன். கட்சி எந்த படம் பார்த்தீங்க? பூனை சட்டா நீ சொல்கிறா? மல்லு ஒன் கட். என்னது மல்லு ஒன் கட்? அவார்டு படமாடா? படம் நல்ல படம் தானே. மக்களோட சந்தோஷம்தான் இதுக்கெல்லாம் அவார்டு. வேலையெல்லாம் கரெக்டாக செய்வாங்களா? நம்பலாமா? அண்ணே நான் கேரண்டிண்ணே. நீ மேலே படுறா. ஒழுங்காக பார்த்துட்டிங்களா? மாயா பிளாஸா போங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த பையன் அங்கே 6 டீ வச்சுன்னு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட கடலை போட்டு நிற்பான். அவன் குடிக்கிறதில்ல, இதிலேருந்து ஒரு 4 சொட்டு ஊற்றிட்டு அவன் அதை குடிக்கிறானான்னு நின்று பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு சம்பவம்ல சிறப்பாக செய்யுங்க. ஏய் அது தொட்டு கையை வாயிலையில் வச்சுக்காதீங்க. சரிண்ணே. தம்பிகளா கரெக்டாக செய்வீங்கள்ல? நானும் அப்படி கிளம்புறேனே.
எதுக்குடா திரும்பி வந்தா அப்படியே போங்கடா புடியா புடியா டேய் வெக்கடா உங்க டேய் உங்க வீட்ல நீங்க சும்மா இருப்பீங்களா நான் உன்னை வெட்டாம விட மாட்டேன். ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் எங்க ஆம்பளை சிங்கம் அதெல்லாம் எங்கள் காலத்தில் சகஜம்தான். என்ன பொண்ணு கொஞ்சம் ஆம்பளை மாதிரியா இருக்கு, அதனால் என்ன எனக்கு கூட தான் ஒரு பாட்டி ஒருத்தி இருந்தா. மூஞ்செல்லாம் மீசம் தாடி மொசன்னு ஒரே மாதிரியாக இருக்கும். தாத்தாவை சேர்த்துக்கிட்டு வாழலையா? எல்லாத்துக்கும் மனசுதாம்மா முக்கியம். யோ இந்த ஆழத்துக்கு லாரி கல்ல போடுங்கயா. எதையாவது வளரிக்கிட்டு ஒரு அரை சொன்ன கேட்கலாம்ல. நான் கேட்குறது ஒரே ஒரு நாள் தாலியை கட்டிட்டு தினம் தாலி அறுக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எவ்வளோ நல்லது சொல்ல முடியும். எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக மாணிக்கம், நீ போய் குளிச்சுட்டு வந்துருப்பா, அப்புறம் பேசிக்கலாம். எங்கப்பா அந்த காலத்தில் நாங்கள் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எதுக்கடிக்கும் போயிருக்கு. 1965 70 அப்போ நீ இன்னும் சின்னதாக இருக்கும். பொருட்காட்சி போயிருக்கோம். நம்ம மச்சக்கண்ணி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஆம்பளை பொருளெல்லாம் பாடுவா. ஆமாம், மூக்களை படிச்சு சொல்லிட்டு படம் வந்து காட்டுவா. எப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கே கிருன்னு ஆகிடும். ஒரே மறப்பாக இருக்கும். அவளை உறுதியாக கட்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு என்னடி ஜோதி உன் தலையெழுத்து இப்படி ஆயிருச்சு? அது ஏண்டி ஆத்தா அந்த துயரம் ஒன்னே சுற்றி சுற்றி அடிக்குது? ஒரு அம்மாவா நான் இதை சொல்லக்கூடாது. நீ அவனுக்காக காத்துக்கு இருந்ததுக்கு வேற எவனையாவது இழுத்துட்டு ஓடி இருந்திருக்கலாம். அங்கே ஒரு மங்கோலி நாட்டுக்காரி என்ன கட்டிக்கிட்டு அம்மா அப்பா அந்த குஞ்சாட்சி சேரக்கா ஸ்கூல் கட்டின்னு பார்த்துக்க. அது எப்படின்னு கேட்கலான்னு தான் அவங்ககிட்ட போனேன். அங்கே நாட்டுக்காரியாக இருந்தாங்க. கல்யாணம் ஆன புதுசுலேயே ராத்திரி ஆயிடுச்சுன்னா பொம்பளை மாதிரி தலைவலிக்குன்னு பொசுக்குன்னு தூங்கிடுவானா. அப்பவே சுதாரிச்சிருக்கணும் நாம. அப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்டே ஜோதி ராஸ்குட்டி மாதிரி ஒரு பையனை பெற்றிருக்கதெல்லாம் பெரிய சாதனைங்கிறேன். நான் கூட முதல்ல ஏப்ரல் ஃபுல் நினச்சேன் தெரியுமா? அழகா இருக்குண்ணா. ராஸ்குட்டி ஸ்கூலுக்கு போகணும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே. எனக்கு எது கஷ்டம்னு புரியல. இவ்வளோ நாள் புருஷன் இல்லாமல் வாழ்ந்ததா இல்லை இனிமே இப்படி ஒரு புருஷனோட வாழ்த்தா? ஒரு பொண்ணா உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது ஜோதி. ஸ்கூல் போலாமா?
நான் போயிட்டு வந்துட்டுமா? ஏய் இங்க பாரு நீ செஞ்ச அக்கிரம போதும், வீட்டோட வச்சுக்க. பள்ளிக்கூடத்துக்கு வேற போய் இருக்கிற மானத்தை வாங்கிறாத. ஏன் ராசுகுட்டியே உள்ள போடா. ஏ கம்னாட்டி நில்றா. ஏ சின்ன கம்னாட்டி நீயாவது நில்றா. அவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் விட. என்ன பிரமாதம், ஒரே நாள் ராசுக்கிட்டே அவன் சின்னவனோட என்னம்மா ஒட்டிக்கிட்டான். கிளவா உன்னை அடுப்புல வச்சு அரிச்சுப்பிடுவேன். வீரோட அத்தி பேரை பார்த்தேன் சொன்னார். வீரா இப்போ ரொம்ப நல்லா படிக்கிறாளாம். இங்கே நல்ல இடத்துல வேலை கட்சி நல்ல காஃபியா? தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். வீரா சொன்னார். வீரா வந்து என்ன போட்டிருக்க? ஒரு பிளாஸ்டிக் டப்ல ஆசிட் ஊற்றி அதுல உடம்பு ஊற வச்சா 1 வீக்ல எல்லாம் டிசால்வ் ஆயிடுமா? சே டைம் இல்லை பாருங்க. ஒரு பெரிய ட்ரம்ல சிமெண்ட் காய்ச்சி அதுல இந்த பாடியை மூக்கி காய்ச்ச பிறகு கடலை தூக்கி போடலாம். Fuck you Google. சின்ன சின்ன துண்டா வெட்டிடலாம். பிளாஸ்டிக் பேக்ல போட்டு வெவ்வேறு ஏரியாவில் இருக்கிற நாய்களுக்கு போட்டு வந்துடலாம். யாராவது பார்த்தா கூட கறி வாங்கிட்டு போகையில கூட்டிடுச்சு நினைச்சுப்பாங்க. நீ தானே கொலை பண்ண, நீ ஏன் கட் பண்ண? நான் கொலை பண்ணல, அவனா செத்துட்டான். உன்னால தானே நடந்துச்சு, நீ விட்டு. கெட்ட வார்த்தை பேசுற நீ. எவ்வளோ பேசணும், உனக்கு அந்த ஒரு வார்த்தை ஒட்டிக்குச்சுல. இன்னொரு தடவை கெட்ட வார்த்தை பேசின கட் பண்ணி காக்காக்கு போட்டுருணும். குவாய்ட்டா போய் அங்கே உட்காரணும், புரியுதா? போ. வயிற்றுல கையும் ஓடல காலம் ஓடல, ஆனா கழுத்துல கத்தி வச்சுட்டு. உனக்கு அந்த லாஜிக் புரியுதுல? என்னடா தூக்கம் வந்துடுது போல் இருக்கு. என்னால முடியல. கொடு. என்னாலே முடியல. எனக்கு தேவையாது. எங்க அப்பா சொல்லணும், நமக்கே தேடண்டா. நம்ம ஜாதி பொண்ணு படிச்சிருக்கா புள்ளிங்கன்னு சொன்னா ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணியா? நீ பேசுறியா? ஏன் இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும், தமிழ்னு சொன்னா தலை நிமிர்ந்து இருக்கணும். ஆனா ஜாதின்னு சொன்னா மட்டும் தப்பு. எல்லாம் கூட்டம் தானே. இது சின்னது, அது பெருசு. தேசத்துக்கு பக்தி, மொழிக்கு பற்று. ஆனா ஜாதினா மட்டும் வெறி, செம்ம போங்கு. இவன் ஜாதிங்கிற பேர்ல மற்ற ஜாதிக்காரங்கிட்ட நம்மளை பிரிக்கிறான். அவன் நாடுங்கிற பேர்ல மற்ற நாட்டுக்காரங்கிட்ட நம்மளை பிரிக்கிறான். நான் இது சரின்னு சொல்லல, இது தப்புன்னா அதுவும் தப்பு. சொன்னா ஒரு பயம் ஒத்துக்க மாட்டான். பாடியதுக்குள்ள வச்சு பின்னாடி பேரட்லயே இருந்து கீழே போட்டுக்கலாம். ஒன்னும் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா கீழே போய் பவுன்ஸ் ஆகி சாஞ்சிடும். ஆமா, வீட்டுல இப்ப நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோங்கிறதுக்கு அவங்க தான் சாட்சி. கீழே
விழுந்து செதறிடுச்சுனா எனக்கு எப்படி தெரியும்? நான் மட்டும் டெய்லி டெட் பாடி டிஸ்போஸ் பண்றேன். நீ உன் பொருள் எடுத்து வச்சுக்கோ, சரியா? நான் போய் அவங்ககிட்ட வெளியே போகிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறேன். என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்களுக்கு ஏன் காரணம் சொல்லணும்? சாரி, ஒரு முக்கியமான வேலை, நாங்க அவசரமா வெளியே போனோம். இல்ல நீங்க இருங்க, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. சாப்பிட ஏதாவது வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. தேங்க் யூ. சாவி அங்க இருக்கு, மணி சார் கிட்ட கொடுத்துருங்க. ஏ ஆகாஷ், அங்கிள் வெளில போறா, டாடா சொல்லு. இதெல்லாம் தெரிய வரும்போது சொல்ற அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் நம்மளை விட டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆயிருந்திருப்பாங்களோ? இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களை மனுஷன் அந்த காலத்திலே பண்ணதுக்கான விளக்கம் ஒண்ணுதான் இருக்க முடியும். ஏலியன்ஸ். அங்கிளுக்கு டாடா சொல்லு. கேள்வி ஒண்ணுதான். வந்த ஏலியன்ஸ் எல்லாரும் நம்ம பூமி விட்டு போயிட்டாங்களா, இல்ல மனிதர்களா நம்ம கூடயே நடமாடிட்டு இருக்காங்களா? காணுங்கள் நேற்று ஏலியன்ஸ். பாத்தியாடி இவனே, அந்த பொண்ணு சொன்ன உடனே இவன் டாட்டா சொல்றான். அந்த காலத்துல இவன் அப்பனும் இவன் வயசுல இப்படிதான் இருந்தான். என்ன நான் சொல்றது? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லு. சினிமா வில்லனுங்க சொல்லுவானுங்க, நீ செஞ்சிட்டல, போட்டு தள்ளிட்டல. இவ ஆட்சியில் கரண்ட் காட்டாது. சரி, நான் அவனுக்கு ஓட்டு போட்டா அப்பவும் கரண்ட் காட்டு. ஆனா கூட்டமா போய் ஓட்டு போடுறோம். மேத்தமேட்டிக் ஃபார்முலா ஒரு தனி ஆள் கண்டுபிடிக்கிறான். சயின்டிபிக் இன்வென்ஷன், உயிரை காப்பாத்துற மருந்து தனி ஆள் பண்றான். ஆனா கூட்டமா என்ன பண்றோம்? பஸ்ஸை கொளுத்துறோம், கடை உடைக்கிறோம். மாப் மென்டாலிட்டி. டெமோக்ரஸி இப்படிதான், மாப் மென்டாலிட்டி. எல்லாமே டென்ஷன். எவனாவது வந்து பணத்தை பார்த்துட்டானா? கரண்ட் தானே வந்துரும். பெரிய பத்னி கரண்ட் வான்னு சொன்னா வந்துடும். Oh shit. நீ பாடி எடுத்து வெளியே வை, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன். அண்ணா இங்கே வாங்க. சொல்லு சார். அது முகில் உங்களுக்கு சம்சாரம் தானே? ஆமாம் சார். அது முகில் வண்டியில் இல்லை? தெரியாது சார். நன்றி. ஆ